பெண்களே, நீங்கள் கருப்போ சிகப்போ எந்த நிறத்திற்கு எப்படி லிப்ஸ்டிக் போட்டால் கலர் தூக்கி கொடுக்கும் தெரியுமா? இனிமே கையில பட்டதை எடுத்து போடாதீங்க. உதடுகளில் அணியும் லிப்ஸ்டிக் என்பது ஒரு பெண்ணின் முக அழகை மின்னச் செய்யக்கூடிய அற்புத கருவியாகும். ஆனால் பலரும் அதனை தேர்வு செய்யும் போது ஒரு தவறான எண்ணத்துடன் செயல்படுகிறார்கள். பெரும்பாலானவர்கள் தங்கள் சரும நிறத்தை அடிப்படையாக கொண்டுதான் லிப்ஸ்டிக் நிறங்களை தேர்ந்தெடுக்கின்றனர். ஆனால் உண்மையில் சரியான லிப்ஸ்டிக் தேர்வு என்பது சரும நிறத்தை விட உதடுகளின் வடிவம், பற்களின் அமைப்பு, புன்னகையின் பரப்பளவு போன்றவை முக்கியமாக கருதப்பட வேண்டியவை. இது பலருக்கும் தெரியாத ஒன்றாக உள்ளது. உதடுகள் பருமனாக இருந்தால் மிக டார்க் கலரின் லிப்ஸ்டிக் போடுவது சில நேரங்களில் உங்களுடைய முகத்தை ஓவரா காட்டக்கூடும். சிரிக்கும் போது, பேசும்போது பார்வை நேரடியாக உதடுகளையே நோக்கச் சொல்லும். இது உங்கள் முகத்தின் மொத்த சமன்வயத்தை பாதிக்கக்கூடும். அதேபோல் மெலிவான உதடுகளுக்கு மிகவும் லைட் அல்லது ஷைன் நிறங்கள் போடுவது கூட சீரற்ற தோற்றத்தை உருவாக்கலாம். இதனால் உங்கள் உதடுகள் அதிகமாக தெரியாமல் மங்கலாகிவிடும். பற்களின் அமைப்பும் முக்கியமான அம்சம். சிலருக்கு பல் நேர்த்தியின்றி இருக்கும். சிலருக்கு பற்கள் மிக பெரியதாகவும் இடைவெளியுடன் காணப்படலாம். டார்க் கலர்களான ஷேட்கள் பற்கள் மேல் பார்வையை எடுத்துச் செல்லும். இதனால் பற்களின் அமைப்பு கூடுதலாக தெரியும். இதை மறைக்க சில நேரங்களில் மெட்டோபானிஷ் கொண்ட மிதமான நிறங்கள் சிறந்த தேர்வாக அமைகின்றன. மேலும் உதடுகளின் வண்ணம் இயல்பாகவே சிலருக்கு மங்கலாகவும் சிலருக்கு கருமையாகவும் இருக்கலாம். இந்த நேரத்தில் லிப்ஸ்டிக் நிழல்களின் அடர்த்தி மற்றும் அதன் அடர்த்தியின் நிலைத்தன்மை முக்கியத்துவம் பெறுகிறது. கருமையான உதடுகளில் லைட் கலர்கள் போடும்போது நிறம் சரியாக மெருகடையாமல் வெள்ளை பச்சையாகவே தெரியும். இதை தவிர்க்க நிறத்தின் அடர்த்தியும் கவனிக்கப்பட வேண்டும். ஒரு முக்கியமான அம்சம் என்ன? ஒரு முக வடிவத்துடன் லிப்ஸ்டிக் நிறத்துக்குள் ஏற்படும் பொருத்தம். நீளமான முகத்திற்கு மேவோ, பீச், பிளம் போன்ற மெல்லிய நிறங்கள் மென்மையான தோற்றம் தரும். வட்ட வடிவ முகத்திற்கு ஒத்த நிறங்கள் சிறிது ஷைனுடன் தேர்வு செய்யப்படும் போது முகம் சிறிது கூர்மையாக காணப்படும். இவை அனைத்தும் கருத்தில் கொண்டு இன்று பல காஸ்மெட்டிக் நிபுணர்கள் லிப்ஸ்டிக் தேர்வை அறிவியல் அடிப்படையில் பரிந்துரை செய்கிறார்கள். இதுபோல தற்போது சந்தையிலும் பல வகை ஷேட்கள், பீனிஷ்கள், மெட்டோ கிளாசிக், சில்க் கிரீம் உருவாக்கப்படுகின்றன. இதன் மூலம் ஒவ்வொருவருக்கும் தகுந்த ஒரு தனித்துவமான லுக் அமைக்க முடிகிறது. அதிகமாக புன்னகை செய்பவர்கள், புகைப்படங்கள் எடுப்பவர்கள், மேடைகளில் பேசுபவர்கள் போன்றோர் தங்களது பல் மற்றும் உதடுகளின் வெளிப்பாடு அதிகமாக இருக்கும் என்பதை கணக்கில் கொண்டு லிப்ஸ்டிக் தேர்வு செய்தால் நல்லது. இது அவர்களின் முகத்தில் ஏற்படும் ஒட்டுமொத்த சமநிலையை சரியாக கட்டுப்படுத்த உதவும். முடிவாக நீங்கள் லிப்ஸ்டிக் தேர்வு செய்யும் போது சரும நிறம் மட்டுமின்றி உங்கள் உதடுகளின் பருமன், பற்களின் அமைப்பு, முக வடிவம் மற்றும் முக பாவனைகளின் தாக்கம் ஆகிய அனைத்தையும் கணக்கில் கொண்டு தேர்வு செய்தாலே உங்கள் முக அழகு மேலும் பிரகாசமடையும்.